ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம த டெம்பஸ்ட் சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாங்க. ஸோ டெம்பஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னங்க அப்படின்னா, அந்த வேர்டுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வைலண்ட் ஸ்ட்ராம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு வைலண்ட்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு புயல் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஓகேங்களா. ஸோ இதோடைய ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர். அதாவது ஷேக்ஸ்பியரோட சார்லஸ் லாம்ஸ் அப்படின்ற டேல்ஸில் இருந்து இந்த டெம்பஸ்ட்ன்ற பார்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தந்திருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகேங்க, டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. There was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. ஓகேங்களா. ஸோ அதாவது இப்போ ஒரு கடலில் வந்து ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே மனிதர்கள் தாங்க வாழ்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பரோ. அவர் வந்து ஒரு ஓல்டு மேன், சரிங்களா, ஒரு வயதானவர். அவருடைய பொண்ணு, ஓகேங்களா, டாக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிராண்டா. அவங்க வந்து ஒரு யங்கான பியூட்டிஃபுல், ஓகேங்களா, ரொம்ப அழகான ஒரு லேடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸோ யங், அதாவது ஷி கேம் டு திஸ் ஐலண்ட் ஸோ யங் அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப சின்ன வயசுலாம், அவங்க 2.5 வயசு அவங்களுக்கு இருக்குங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு 2.5 வயசு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ஐலாண்டுக்கு வந்து அவங்க அப்பாவோட வந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு எந்த, அவங்க அப்பாவை தவிர வேறு எந்த ஒரு ஹியூமனோட ஃபேஸையுமே அவங்க பார்த்ததான மெமரியும் அவங்களுக்கு இல்லை. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பேசேஜோட பாட்டம்லேயும் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயலட் கலரில் ஒரு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸுக்குலாம் வந்து மீனிங் கொடுத்துருப்போங்க. ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் போவாங்க. ப்ராஸ்பரோ பற்றி பார்க்கலாங்களா. ஸோ இப்போ ப்ராஸ்பரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா they lived in a cave made out of a rock. It was divided into several apartments, one of which the Prospero called his study. There he kept his books, which is chiefly treated as magic. ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பரோ வந்து எங்கே தங்கியிருந்தாங்க, இவங்க மிராண்டா ப்ராஸ்பரோ எங்கே தங்கியிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குகைங்க. ஓகேங்களா. அந்த குகை வந்து பாறைகளால், ஒரு மலையில் ஒரு பாறைகளால் ஒரு குகையில் வந்து வாழ்கிறாங்க. அந்த குகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவரல் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு மாதிரி சொல்லலாங்க. சரிங்களா. நிறைய ரூம்ஸ் தனித்தனியாக செப்பரேட்டாக நிறைய ரூம்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு ரூமை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸுக்காக, இவருடைய ஸ்டடி பர்பஸுக்காக மட்டும் ப்ராஸ்பரோ வச்சிருந்திருக்காரு. என்ன புக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் புக்ஸ். சரிங்களா. சீஃப்லி ட்ரீட்டட் அஸ் மேஜிக். அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ப்ராஸ்பரோ வந்து ஒரு மந்திரவாதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே, மேஜிஷியன் இல்லை மந்திரவாதி அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா by virtue of his art he had released many good spirits from a witch called Sycorax, who had them imprisoned in the bodies of large trees. These gentle spirits were even after obedient to the will of Prospero. Of these Ariel was the chief. Prospero வந்து ஒரு மந்திரவாதிங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குட் ஸ்பிரிட்ஸ் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னா, குட் ஸ்பிரிட்ஸ் மீன்ஸ் ஒரு நல்ல ஆவிகள், நல்ல பூதங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. நிறைய படத்தில் பார்ப்போம்லாங்க, பூதங்கள்லேயே வந்து நல்ல பூதங்கள் இருக்கும் இல்லைங்களா, மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நல்ல பூதங்களெல்லாம் வந்து காப்பாற்றுறாரு. யாருக்கிட்ட இருந்து காப்பாற்றுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கோராக்ஸுங்கிறவங்க வந்து ஒரு விட்ச். சரிங்களா. விட்ச்னா வந்து என்னங்க, நம்ம சோட்டா பீமில் பார்ப்போம்லங்க, ஒரு ப்ரூமில் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு கெட்ட சூனியக்காரி வந்து பறந்து வருவா பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கெட்ட சூனியக்காரியாக இருக்கிறவங்களுக்கு பேர் தாங்க விட்சுன்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு விட்ச் இருக்கா, அவள் யாருன்னா சைக்கோராக்ஸ். அவள் வந்து என்ன பண்ணியிருக்கிறா, இந்த நல்ல பூதங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய பெரிய மரங்களில், பாடிஸ் ஆஃப் லார்ஜ் ட்ரீஸில், பெரிய பெரிய மரங்களில் வந்து அவங்கள அடைச்சி வச்சிட்றா. யார்? நல்ல பூதங்களை. ஸோ அந்த நல்ல பூதங்களை வந்து அந்த மரத்தில் வந்து காப்பாற்றுறது, ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஸ்பரோ. சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ஜென்டில் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு இந்த ஒரு நல்ல ஒரு தூய்மையான பூதங்கள், நல்ல பூதங்கள்னு வச்சுக்கலாங்க. ஸோ இவங்க வந்து ப்ராஸ்பரோவுக்கு வந்து ஒபீடியண்ட்டாக இருக்காங்க, ஒரு நன்றியோடு இருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் இதில் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் நல்ல பூதத்தோட சீஃப். அவர் தான் இந்த நல்ல பூதங்கள்லையும் ஒரு தலைவர் மாதிரி அவங்க எல்லாத்துக்கும். அது யாருன்னா ஏரியல். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏரியலை பற்றி பார்க்கலாங்களா. Ariel என்ன பண்றது பாருங்களேன். Ariel took rather too much pleasure in tormenting a ugly monster called Caliban because he was the son of his old enemy Sycorax. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏரியல் வந்து ஒரு கேலிபன் ஒரு அக்லி மான்ஸ்டர் இருக்கு. அக்லி மான்ஸ்டர் மீன்ஸ் என்னங்க, ஒரு அசிங்கமான ஒரு
ராட்சச மாதிரி ஒரு பெரிய உருவம் கொண்ட ஒரு வந்து நம்ம மான்ஸ்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு அரக்கன் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் படத்திலலாம் பார்ப்போம் இல்லைங்க, ரொம்ப ஹைட்டு ரொம்ப பெருசாக இருப்பாங்க, அக்லியாக இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து கேலிபன். இவன் யார், இவன் ஏன் வந்து இவனை டார்ச்சர் பண்ணுறாரு இந்த ஏரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து அந்த கேலிபன்கிறவன் தான் சைக்கோராக்ஸோட பையன். அந்த அவங்க ஏரியலோட பழைய எனிமி இருக்கிற பார்த்தீங்களா, அந்த சூனியக்காரி சைக்கோராக்ஸ். ஸோ அவளோட பையன் தான் கேலிபன். அதனால் அவனை வந்து ஒரு ஏரியல் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாராமா. ஸோ அந்த என்னென்ன டார்ச்சர்லாம் பண்ணுவாருன்னு பாருங்களேன். கேலிபன் வாஸ் எம்ப்ளாய்டு லைக் அ ஸ்லேவ் to fetch wood and do the most laborious offices, and Ariel had the charge of compelling him to these services. ஸோ இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் லெபரஸ் ஒர்க் பண்ணால் இந்த அடிமை வேலைகள்லாம் செய்ய வைக்கிறது. அப்புறம் இந்த மரங்கள் பெரிய பெரிய வெயிட்டான மரங்கள்லாம் அப்போ வந்து கரண்ட் இந்த மாதிரிலாம் இருக்காது இல்லைங்களா அந்த காலத்தில். ஸோ வந்து நிறைய மரங்கள் யூஸ் பண்ணி தான் அந்த வெளிச்சத்துக்காக எரிப்பாங்க. அந்த சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து மரங்கள் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்து அந்த கேலிபனை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்களாம் ஏரியல். ஓகேங்களா. ஸோ அந்த வந்து பாருங்கள், with the help of these spirits Prospero could command the winds and the waves of the sea. ஸோ இந்த நல்ல பூதங்களோட துணையோட ப்ராஸ்பரோ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடலில் இருக்கிற அலைகளுக்கும் விண்டு காத்தடிச்சு புயல் மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட வந்து அவர் ஆணையிடுவாருங்களாமாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆணையிட்டிருக்காருன்னு பாருங்களேன். By his orders, they raised violent storm, in the midst of which he showed his daughter a fine large ship, which he told her was full of living beings like themselves. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதில் பாருங்களேன் படத்தில் அவருடைய பொண்ணை வந்து அந்த கடற்கரையோத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் காட்டுறாருங்க. ஒரு என்ன காட்டுற கடலில் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய ஷிப் இருக்குதுங்க. அந்த ஷிப்பை வந்து புயலில் மாட்டிச்சு. அந்த புயலை வந்து நான் தான் ஏற்படுத்தி இப்போ அந்த புயலில் வந்து ஒரு பெரிய கப்பல் மாட்டிகிட்டு இருக்குது பாரு. அந்த கப்பல் ஃபுல்லாக நம்மளே மாதிரியே மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு உங்கள் பொண்ணு மிராண்டா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. ஓ மை டியர் ஃபாதர் said she, if by your art you have raised the dreadful storm, have pity on their sad distress. See the vessel will be dashed to pieces, poor souls they will all perish. ஸோ அவங்க பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ ஃபாதர், நீங்கள் வந்து உங்களுடைய மந்திர தந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்படி ஒரு மோசமான புயலை வந்து உருவாக்குவீங்களா? ட்ரெட்ஃபுல்னு பாருங்கள், ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பேட் மோசமான. ஓகேங்களா. ஒரு மோசமான புயலை வந்து உருவாக்குவீங்களா? அவங்க மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, பிட்டி. ஓகேங்களா. ஸோ பிட்டின்னா அவங்க மேலே அவங்க இறக்கம் காட்டுங்க, சிம்பத்தி காட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு பெயின் அனுபவிக்கிறது. ஸோ சேட் டிஸ்ட்ரெஸ்னா ஒரு பெயின் மாதிரிங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் சாரோ பெயின் சொல்லலாம். ஒரு மோசமான வலி அவங்க அனுபவிக்கிறாங்கல்ல. அந்த வெசில் வந்து பீஸாக உடஞ்சிடும். பாவம் அதில் இருக்கிற அந்த சோல்ஸ் அந்த மனிதர்கள்லாம் செத்துருவாங்க. பெரிஷ் மீன்ஸ் டெத் மாதிரி. ஓகேங்களா. தேவலால் பெரிஷ் பண்ண மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணை. ஸோ அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். Be not so amazed, Dr. Miranda, said Prospero. There is no harm done. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. ஓகேங்களா. ஸோ அதாவது ரொம்ப ஆச்சரியப்படாத மிராண்டா, அங்கே அதாவது அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்த ஒரு ஹார்மும் நடக்காது, எந்த ஒரு காயமும் ஏற்படாது, எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அந்த கப்பலில் இருக்கிற எந்த பர்சனும் வந்து காயப்பட மாட்டாங்க, அடிபட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. வாட் ஐ ஹவ் டன் ஹாஸ் பீன் இன் கேர் ஆஃப் யூ மை டியர் சைல்டு, யூ ஆர் இக்னோரண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது வந்து உன்னுடைய ஒரு எதிர்காலத்துக்காக உன் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன், உன் மேலே இருக்கிற ஒரு கேரில் தான் இதை நான் செய்கிறேன். நீ வந்து இக்னோரண்ட் மீன்ஸ் ஒரு விஷயம்லாம் தெரியும். இங்கே லாஸ்ட்டில் இங்கே மீனிங் பாருங்களேன், லேக்கிங் நாலேஜ் ஆர் அவேர்னஸ் இன் ஜென்ரல். நீ இன்னும் ஒரு விவரம் தெரியாமல் ஒரு நாலேஜ் இல்லாமல் நீ இருக்கிறமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. கேன் யூ ரிமெம்பர் அ டைம் பிஃபோர் யூ கேம் டு திஸ் செல்? ஐ திங்க் யூ கேனாட், ஃபார் யூ வேர் நாட் தென் 3 years of age. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குதா அப்படின்னா, எப்போ நம்ம இந்த செல்னால் என்ன சொல்ல வராருங்க, இப்போ தனியாக தானேங்க அவங்க இந்த தீவில் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து உங்களோட ஜெயிலில் வச்ச மாதிரி தானே. ஸோ அது வந்து செல்லுன்னு ஒரு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஜெயிலுக்கு நீ வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக உனக்கு ஐ திங்க் யூ கேனாட், அதாவது உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஏன்னு பார்த்தேன் அப்படின்னா, அப்போ உனக்கு 3 வயசு கூட இல்லைம்மா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். 12 years ago, Miranda, continued Prospero, I was Duke of Milan, and you were a princess and my only heir. I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. 12 வருஷத்துக்கு முன்னாடி மிராண்டா,
நான் வந்து மிலானோட டியூக்காக இருந்தேன். டியூக் மீன்ஸ் ராஜா மாதிரிங்க, ஓகேங்களா? ராஜா மாதிரி ராஜா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாங்க. ஸோ மிலானோட டியூக்காக இவர் தான், மிலானுக்கே தலைவராக இவர் தான் இருந்திருக்கு, ராஜாவாக இவர் தான் இருந்திருக்கிறாரு. ஸோ இவருடைய பிரின்சஸ் தான் வந்து இந்த பொண்ணு மிராண்டா, ஓகேங்களா? அது ஒன்லி ஹேர் அப்படின்னா இவருடைய ஒரே வாரிசு, சரிங்களா? இவர் என்னுடைய ஒரே வாரிசு நீதாமா, நீதான் பிரின்சஸ், நான் வந்து ராஜா மிலானுக்கு. எனக்கு வந்து ஒரு யங்கர் பிரதர் இருந்தான், ஒரு சின்ன தம்பி, ஓகேங்களா? அவன் பேர் வந்து ஆண்டனியோ. நான் அவனை தான் வந்து நான் எல்லா விஷயத்துலையுமே நான் நம்புவேன் அப்போ அந்த மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆண்டனியோ பற்றி பார்க்கலாங்களா? மை பிரதர் ஆண்டனியோ பீயிங் தஸ் இன் பொசிஷன் ஆஃப் மை பவர் பிகின் டு திங்க் ஹிம்செல்ஃப் த டியூக் இண்டீட். ஸோ என்னுடைய பிரதர் வந்து ஆண்டனியோ என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய ஸோ வந்து இவர் எல்லா விஷயத்துலையும் ஆண்டனியோ தான் நம்புவார் அப்படின்னா, ஸோ எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஆண்டனியோட்ட தானே எல்லா பொறுப்பையும் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்படிங்கும்போது இவருடைய பவரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் பொசிஷன் என்னங்க, ஸ்டேட் ஆஃப் ஹேவிங் ஆர் ஓனிங் ஆர் கண்ட்ரோலிங், ஓகேங்களா? ஸோ இவரோட பவரை யூஸ் பண்ணி அவருக்கு மற்றவங்களாம் கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ அவர் என்ன நினைக்க பிகின் டு திங்க் பண்ணி இவர் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டார், ஆண்டனி என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டார்னா அவரே டியூக் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க, சரிங்களா? ஸோ இவர் வந்து அவருடைய தம்பின்னு சொல்லி நம்பி அவருக்கு எல்லா விஷயத்திலும் அவர் தான் நம்புறாரு, எல்லா பொறுப்பையும் அவர் தர்றாரு. ஸோ அதை வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் தான் டியூக்குன்ற மாதிரி அவர் தானே டியூக்குன்ற மாதிரி நினச்சிக்கிறாருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேவ் ஹிம் ஆஃப் மேக்கிங் ஹிம்செல்ஃப் பாப்புலர் அமாங் மை சப்ஜெக்ட்ஸ் awakened his bad nature, a proud ambition to deprive me of my dukedom. This he soon effected with the aid of the king of Naples, a powerful princess who was my enemy. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹைலைட் பண்ண கொஞ்சம் சரியாக தெரிலங்க. ஸோ எடுத்துற ஹைலைட்டரை. ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேவ் ஹிம் ஆஃப் மேக்கிங் ஹிம்செல்ஃப் பாப்புலர்னா, அதாவது மை சப்ஜெக்ட்ஸ்னு என்னங்க, அவங்க மக்கள் மத்தியில், சரிங்களா? மை சப்ஜெக்ட்ஸ்னால் மை மக்கள், அதாவது என்னுடைய மக்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தங்க. அதாவது ராஜா வந்து அவர் ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுறாருன்னா அந்த நாட்டில் இருக்க மக்கள்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மை சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மிலானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இவருடைய தம்பி ஆண்டோனியோவை வந்து பாப்புலர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இது யாருங்க ப்ராஸ்பரோ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராரு பார்த்தீங்களா ஆண்டோனியோக்கு, அந்த பொறுப்புலாம் ஒரு சில பொறுப்புகள்லாம் கொடுத்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஸோ அதனால் அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கெட்ட எண்ணம் வந்தது ஆண்டோனியோக்கு. கெட்ட எண்ணம் வந்து அவருக்கு ஒரு ப்ரௌட் ஆம்பிஷன் அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறாங்க, சுயநலம் இல்லை ஒரு பேராசை அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஆம்பிஷன், ஓகேங்களா? ஒரு பேராசை மாதிரி வந்து இவர் டிப்ரெவன் என்னங்க, டேக்கிங் சம்திங் இம்பார்ட்டன்ட் அண்ட் நெசசரி அவே ஃப்ரம் சம்ஒன், ஓகே? அதாவது இந்த டியூக்டம் நம்ம கிங்டம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அவங்க டியூக்டம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இவருடைய கிங்டம், இவருடைய ராஜாங்கத்தை வந்து அவர் யாருங்க, ப்ராஸ்பரோட ராஜாங்கத்தை வந்து அவர் ஆண்டோனியை வந்து எடுத்துக்க நினைக்கிறாருங்க. சீக்கிரமாகவே செய்யறாரு. எப்படி ஹீ சூன் எஃபெக்டட், அது எப்படி செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வித் த எய்ட் ஆஃப் கிங் நாப்பிள்ஸ். கிங் ஆஃப் நாப்பிள்ஸ் அப்படின்ற, அதாவது நாப்பிள்ஸ் அப்படின்ற ஒரு நாட்டோட ராஜாவோட உதவியோட இங்கே, அதாவது என்னங்க, மிலானில் இருக்கிற ராஜா இவர் ப்ராஸ்பரோட் வந்து இந்த பிடிங்கிடுறாரு இந்த நாட்டை, சரிங்களா? ஸோ அந்த கிங் ஆஃப் நாப்பிள்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரின்ஸ் ஆமாங்க, பவர்ஃபுல்லான ஒரு ராஜகுடும்பத்தை சேர்ந்தவர், சரிங்களா? அவர் வந்து இவருடைய எனிமி யார், ப்ராஸ்பரோட எனிமி அந்த கிங் ஆஃப் நாப்பிள்ஸ்ங்கிறவர். ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ 2 கேரக்டர் புதுசாக ஆட் ஆயிருக்காங்க. ஒன்று வந்து ஆண்டனியோ, இன்னொரு கிங் ஆஃப் நாப்பிள்ஸ், ஓகேங்களா? இந்த கதை முடிகிற வரைக்கும் இவரோட பேரை சொல்ல மாட்டாங்க, கிங் ஆஃப் நாப்பிள்ஸோட பேரை சொல்ல மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த கிங் ஆஃப் நாப்பிள்ஸ் அப்படின்னு தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க கதையை, சரிங்களா? சரி, ஓகேங்க, நெக்ஸ்ட் போகலாம். மிராண்டா. Wherefore said Miranda, did they not that hard destroy us? சரி, ஓகே. வேர்ஃபோர் மீன்ஸ் என்னங்க, ஒரு ஃபார் வாட் ரீசன் பர்பஸ் மாதிரி. ஸோ அப்புறம் ஏன் வந்து ஐ மீன் ஃபார் வாட் ரீசன், எந்த ரீசனுக்காக அவங்க நம்மளை அந்த டைமில் அவங்க நம்மளை கொல்லாமல் விட்டாங்கப்பா அப்படின்ற மிராண்டா கேட்குறாங்க. அது ப்ராஸ்பர் என்னங்க சொல்கிறது, மை சைல்ட் தே டேர்ட் நாட் ஸோ டியர் வாஸ் த லவ் தட் மை பீப்புள் போர் மீ. ஸோ அவங்க வந்து அதுக்கு அவங்க துணியலை, ஓகே அப்படிங்கிறாரு. என்னையும் கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க முன் வரலாமா, துணியலை. ஏன் துணியலைன்னு பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய மக்கள் வந்து என் மேலே வச்சுருந்த அன்புனால. ஸோ இவரை வந்து கொண்டுட்டா அந்த மக்கள் எல்லாமே ஒரு புரட்சிகரமாக மாறிடும் இல்லைங்க, நாடு புரட்சி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் கூட அவங்க வந்து இவங்களை கொல்லாமல் விட்டுருக்கலாங்க, சரிங்களா? மக்கள் இவர் மேலே காட்டின அன்புனால இருக்கிற ஒரு பயத்தில் என்னை கொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாமா அப்படின்னு சொல்கிறாரு ப்ராஸ்பரோ. ஆண்டனியோ carried us on board a ship and when we were some leagues out at sea he forced us into a small boat without either tackle, sail or mast. There he left us as he thought to perish. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனியோ வந்து யாருங்க, ப்ராஸ்பரோவையும் மிராண்டாவையும் ஒரு கப்பலில் ஏற்றி கூட்டிகிட்டு வராருங்க, கடலுக்குள்ள கூட்டிகிட்டு வந்து. ஸோ சம் லீக்ஸ் அவுட் அட் த சி அப்படின்னா வந்து சம் லீக்ஸ்னால் மேபி கொஞ்சம் தூரம் பண்ணுற மாதிரி இருக்கலாங்க. ஸோ கடலில் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து இவர் அந்த கப்பல்லேருந்து நடுக்கடலில் இறக்கி ஒரு சின்ன போட்டில் ஏற்றுறாரு. யார் 2 பேத்தையும்,
மிராண்டாவையும் மிராண்டா வந்து ப்ராஸ்பரோ கூட 2 பேர்த்தையும் வந்து கப்பலில் ஏற்றுறாரு. சின்ன ஒரு போட்டில் ஏற்றுறாரு. ஏற்றிட்டு டேக்கிள் செய்யல மேஸ்ட் மீன்ஸ் அந்த ஒரு ஓகேங்க. இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள். ஸோ இந்த ரெட் கலர் இந்த கப்பலில் வந்து இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு குச்சி மாதிரி. ஸோ இந்த இதுக்கு பேர் தான் வந்து என்னங்க மேஸ்ட்டுங்க. ஸோ செயில் மீன்ஸ் அந்த பச்சை கலரில் இருக்கிற பாய்மரங்களுக்கு பேர் செயில். ஓகேங்க. இப்போ டேக்கிள்னு என்னங்க, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதில் எதுவுமே இல்லாமல் விட்டுறாருங்க. எண்ணத்தில் விட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா டு பெரிஷ் அப்படின்னா ப்ராஸ்பரோ மிராண்டாவோ செத்துருவாங்க அப்படின்ற இடத்துல கொண்டு வந்து விட்டுறாருங்க ஒரு ஆண்டனியோ கான்சலோ. பட் அ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட் ஆன் கான்சலோ who loved me had privately placed in the boat water provisions, apparel and some books which I praise about my duke. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சலோ. பட் இப்படி என்னதான் ஆண்டனியை வந்து இந்த மாதிரி ஒரு கப்பலில் கொண்டு வந்து இவங்க விட்டாலும் கான்சலோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க அவருடைய கிங்டமில். ஓகேங்களா. டியூக்டமில் வந்து கான்சலோன்னு ஒருத்தர் இருக்கிறாரு இவரோட கோர்ட்டில். ஸோ அதாவது ஒரு அரசு அதிகாரி. சரிங்களா. அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக அந்த போட்டில் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து தண்ணி மற்ற ப்ரொவிஷன்ஸ்னால் மற்ற விஷயங்கள் சாப்பாடு மற்ற தேவைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஸோ சம் புக்ஸும் வைக்கிறாரு. ஸோ சில வச்சிடறாரு அந்த கான்சலோ. ஓ மை ஃபாதர் செட் மிராண்டா வாட் அ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹவ் பீன் டு யூ தென். ஓ ஃபாதர், அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு தொந்தரவாக இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம அவங்க சொல்கிறாங்க. நோ மை லவ் செட் ப்ராஸ்பரோ யூ வேர் அ லிட்டில் ஏஞ்சல் that did preserve me. Your innocent smile made me bear up against my misfortunes. ஸோ நோ மை லவ். ஸோ இல்லை மிராண்டா. ஸோ ஆக்சுவலி வந்து நீ வந்து ஒரு சின்ன லிட்டில் ஏஞ்சல், நீ ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரி நீ என்னை காப்பாற்றின. உன்னுடைய இன்னசென்ட் ஸ்மைல், அந்த ஒரு நீ ஒரு குட்டி குழந்தைங்க வந்து ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு அன்பான ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இன்னசென்ட் ஸ்மைல் வந்து என்னை வந்து பியரப் பண்ணால் வந்து ஒரு ரிமைன் ஷியர்ஃபுல், அதாவது மீனிங் கொடுத்துருப்போம் பாருங்களேன். என்னுடைய மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் அப்படின்னா இவருடைய ராசி இல்லாத விஷயம் நம்ம வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. மிஸ்ஃபார்ச்சூன் மீன்ஸ் கெட்ட விஷயங்கள். இவர் வந்து கெட்ட விஷயங்கள்லேருந்து இவரை ஒரு திருப்பி ஷேர் பண்ணுறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மிராண்டாவோட சிரிப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாருங்க. Our foot lasted till we landed on this desert island. Since when my chief delight has been in teaching you, Miranda, and will have you profited by my instructions. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த டெசர்ட் ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த ஐலாண்டுக்கு வந்து இவங்க வர வரைக்கும் இந்த ஐலாண்டுக்கு வந்து இவங்க வர வரைக்கும் அந்த கரெக்டாக அந்த கோன்சோலோ வச்ச சாப்பாடு எல்லாமே தீந்துருச்சாமாங்க. ஓகேங்களா. கரெக்டாக அந்த ஐலாண்டுக்கு வர வரைக்கும் தான் அது எல்லாமே இருந்துச்சாம். அப்புறம் தீந்துருச்சாமா. கரெக்டாக அந்த ஐலாண்டுக்குள்ளே வந்து வந்துட்டாங்களாம். ஓகேங்களா. இவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் சரிங்களா மிராண்டா வந்து நல்லா வந்து வளர்த்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாங்க. ஹெவன் தேங்க்யூ மை டியர் ஃபாதர் செட் மிராண்டா. நவ் டெல் மீ சார் யுவர் ரீசன் ஃபார் ரைசிங் திஸ் சீ ஸ்டார்ம். சரி ஓகேங்க. ஸோ மிராண்டா என்னங்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம பொழைச்சிட்டோம். ஓகேங்க. பட் இப்போ எதுக்காகப்பா இந்த சம்மந்தமே இல்லாமல் இந்த கடலில் வந்து நீங்கள் இப்போ இந்த புயலை உருவாக்கி இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு, அப்போ அதுக்கான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மிராண்டா கேட்குறாங்க. ஸோ ப்ராஸ்பரோ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நோ தென் செட் ஃபாதர் that by means of this storm my enemies the king of Naples and my cruel brother are cast ashore upon this island. ஸோ இந்த புயலை நான் உருவாக்குனதுனால கிங் ஆஃப் ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து இவர் ப்ராஸ்பரோ இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. அது யாருங்க, அந்த கிங் ஆஃப் நேப்பிள்ஸும் இவர் ப்ராஸ்பரோவுடைய தம்பியான ஆண்டோனியோவும். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கப்பலில் தாங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த புயலை இவர் உருவாக்கி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க 2 பேர்த்தையும் இந்த ஐலாண்ட் இந்த தீவில் வந்து கரை ஒதுங்குற மாதிரி பண்ணிட்டாரு. ஓகேங்களா. ஹேவிங் so said, Prospero gently touched his daughter with his magic wand and she fall fast asleep. இப்படி அதாவது அவங்க டாக்டர்கிட்ட அவர் பேசிட்டு அந்த என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மேஜிக் வேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. மேஜிக் வேண்ட் மீன்ஸ் மந்திரக்கோள். இப்போ ஹாரி பாட்டர் படத்தில் பார்த்துருப்பீங்க மேஜிக் வேண்ட் வச்சுருப்பாங்க இல்லைங்க மந்திரக்கோள்னு. ஸோ அந்த மாதிரி இவருடைய மந்திரக்கோளை வச்சு இவரோட டாக்டர் வந்து ஜென்டிலாக லைட்டாக டச் பண்ணுறாரு. அப்போ டச் பண்ணோன்னா அவங்க வந்து அப்படியே தூங்கிடுறாங்க. சரிங்களா. ஸோ ஏன் அப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் ஏரியல். ஸோ ஏரியலுக்காக தாங்க அவர் இப்படி பண்ணுறாரு. ஸோ ஏன் அப்படி ஏரியலுக்கு இப்போ என்னங்க பிரச்சனை தூங்குறதுனால, மிராண்டா முடிச்சிருந்தா அவங்க ஏரியலுக்கு என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கலாங்களா. ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் ஏரியல் ஜஸ்ட் தென் பிரசன்டட் ஹிம்செல்ஃப் பிஃபோர் ஹிஸ் மாஸ்டர் டு கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் த டெம்பஸ்ட் and how he had disposed of the ship's company. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதாவது ஏரியல் வந்து இவர் ப்ராஸ்பரோவுக்கு முன்னாடி வந்து வராங்கங்க. ஸோ அதனால தான் ப்ராஸ்பரோ வந்து மிராண்டாவை தூங்க வச்சுருக்காரு. சரிங்களா. ஸோ ஏரியல் வந்து
இப்போது அவருடைய மாஸ்டர் யாருங்க, ப்ராஸ்பரோ தானே. ஸோ அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெம்பஸ்ட், அதாவது அந்த ஒரு வயலண்ட்டான ஒரு புயலை உருவாக்குனாங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த புயலை பற்றியும், நம்ம புயலில் வந்து அந்த ஷிப்ஸ் கம்பெனினா அந்த ஷிப்ஸில் இருந்தவங்க எல்லாருமே, சரிங்களா, அந்த ஷிப்பில் இருந்தவங்க எல்லாரையுமே வந்து அந்த ஏரியல்லேருந்து என்ன பண்ணுச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து இப்போ ப்ராஸ்பரோட்ட வந்து சொல்லுதுங்க, சரிங்களா. அண்ட் தோ த ஸ்பிரிட்ஸ் வேர் ஆல்வேஸ் இன்விசிபிள் டு மிராண்டா, Prospero did not choose she should hear him holding conversation with the empty air as could seem to her. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிராண்டாவுக்கு வந்து இந்த ஸ்பிரிட்ஸ்னால் நாங்கள் இந்த பூதங்கள், இப்போ ஏரியல் மற்ற நல்ல பூதங்கள்லாம் வந்து இப்போ இவங்க அதாவது ப்ராஸ்பரோவுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்பிரிட்ஸ் எதையுமே வந்து மிராண்டாவோட கண்களெல்லாம் அவங்களால பார்க்க முடியாதுங்க. அது எதுவுமே மிராண்டாவுக்கு வந்து விசிபிளாக இருக்காது, சரிங்களா. ஸோ இப்படி வந்து இந்த ஸ்பிரிட்ஸ்லாம் இன்விசிபிளாக இருக்கிறனால ஸோ இப்போ வந்து ப்ராஸ்பரோ வந்து ஏரியல்கிட்ட பேசினா மிராண்டாவுக்கு எப்படிங்க தெரியும்? அவங்க அப்பா வந்து ஏதோ காற்றுல பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் பார்த்தீங்களா. ஸோ எம்டி ஆளே இல்லை, அப்பா பேசிட்டு இருக்கிற எம்டி ஏரில் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து ஏரியல் எப்பெல்லாம் வந்து ப்ராஸ்பரோட்ட பேச வராங்களோ அப்பெல்லாம் மிராண்டாவை வந்து அவர் இந்த மாதிரி தூங்க வச்சிருவார் போலங்க. வெல் மை பிரேவ் ஸ்பிரிட் செட் ப்ராஸ்பரோ டு ஏரியல், ஹவ் ஹேவ் யூ பெர்ஃபார்ம்ட் யுவர் டாஸ்க். ஓகேங்க. ஸோ பாருங்கள், வெல் மை பிரேவ் ஸ்பிரிட் செட் ப்ராஸ்பரோ டு ஏரியல் ஹவ் ஹேவ் யூ பெர்ஃபார்ம்ட் யுவர் டாஸ்க். ஸோ வந்து அவங்க ப்ராஸ்பரோ வந்து ஏரியல்கிட்ட கேட்குறாரு, என்னோட தைரியமான ஸ்பிரிட்டை நீ வந்து எப்படி வந்து உன்னுடைய வேலையை செஞ்சு முடிச்சிருக்க சொல்லு. ஸோ இப்போ ஏரியல் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அதுக்கு ஏரியல் கேவ் அ லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்டார்ம் அண்ட் ஆஃப் த டெரர்ஸ் ஆஃப் த மரீனஸ் அண்ட் ஹவு த கிங்ஸ் சன் ஃபெர்டினாண்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹூ லீப்ட் இன் டு த சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் வந்து ஒரு லைவாக அப்படியே சொல்லுதுங்க, எப்படி ஸ்டார்ம் கிரியேட் பண்ணிச்சு, அதனால் என்னென்னாச்சுன்ற மாதிரி இந்த கடலில் அந்த புயலை கிரியேட் பண்ணி அந்த கப்பலை எப்படி எப்படிலாம் சேதப்படுத்துச்சுன்னு சொல்லி ஒரு லைவாக அப்படியே சொல்லுதுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரைனர்ஸ்னால் என்னங்க, அந்த கப்பலில் வந்து ட்ராவல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாலுமிகள் அவங்கெல்லாம் வந்து எப்படி அந்த ஒரு டெரரான ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல அனுபவிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அண்ட் வந்து அந்த கிங்னா எந்த கிங்க, அந்த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ், அதாவது இவர் ப்ராஸ்பரோட தம்பி ஆண்டோனியோவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பார்த்தீங்களா, கிங் ஆஃப் நேப்பிள்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர். ஸோ அந்த கிங்கோட பையன், அவன் பேர் ஃபெர்டினாண்ட், சரிங்களா, ஃபெர்டினாண்ட், ஆமாங்க. ஸோ அவர் வந்து அந்த ஷிப்பில் அவர் தாங்க ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் தான் அந்த ஷிப்பில் வந்து முதல் ஆளாக கடலுக்குள்ளே விழுந்திருக்கிறாரு அந்த புயலில், சரிங்களா. ஸோ அதை பற்றிலாம் சொல்கிறாங்க அவங்க ஏரியல் வந்து ப்ராஸ்பரோட்ட. அண்ட் ஹிஸ் father thought he saw his dear son swallowed up by the waves and lost. ஸோ அவங்க அப்பா யாருங்க, அந்த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் வந்து என்ன நினச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவருங்க அதாவது அவங்களுடைய பையன் ஃபெர்டினாண்ட் வந்து மூழ்கிட்டாரு, கடலில் மூழ்கிட்டாரு. இந்த வேவ்ஸ், அதாவது அந்த அலை, இந்த ராட்சச அலைகளும் வந்து நம்ம பையனை வந்து இது பண்ணிச்சு, உள்ள இழுத்துக்குச்சு. பையன் அவ்வளோதான், அதாவது லாஸ்ட் மீன்ஸ் அவ்வளோதான், எங்கள் பையன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா நினச்சிட்டு இருக்காருங்க. பட் வந்து உண்மை என்னங்க, அவங்க பையன் சேஃபாக தான் இருக்கான், சரிங்களா. பட் ஹீ இஸ் சேஃப் said Ariel in a corner of this Iceland மன்னிச்சுக்கலாங்க, sadly lamenting of the loss of the king his father. ஸோ அவங்க பையன் வந்து சேஃபாக தாங்க இருக்கான், யார், ஃபெர்டினாண்ட். இந்த ஐலாண்டு, இந்த ஐஸ்லாண்டில் இந்த ஐலாண்டோட ஒரு கார்னரில் உட்காந்து, அந்த தீவுலேயே ஒரு கார்னரில் உட்காந்துருக்கானமா, உட்காந்துட்டு லேமினேட்டிங் ஃபார் த லாஸ் ஆஃப் த கிங் அப்படின்னா வந்து ஷெட்டிங் கேஸ் அழுதுகிட்டு இருக்கான், சரிங்களா. ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கான். ஏன் அழுதுட்டு இருக்கான்னா, அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான், புரியுதுங்களா. ஸோ இது என்னங்க தெரியுது, இப்போ ஃபெர்டினாண்ட் தனியாக ஐலாண்டில் ஒரு பக்கம் இருக்கான் தீவில், அவங்க அப்பா அந்த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் தனியாக ஒரு பக்கம் இருக்கார் தீவில். ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து இறந்துட்டு, அதாவது அவங்க அப்பா வந்து பையனை இறந்துட்டு தான் நினச்சிக்கிறாரு, பையன் வந்து அப்பா இறந்துட்டு தான் நினச்சிக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இப்படி நினச்சிட்டு தனித்தனியாக தீவில் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க, சரிங்களா.